ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் குடும்ப கோவில் சுள்ளக்கரை சுடலைமாட சுவாமி கோயிலில் வந்து எங்களுக்கு கோயில் கூட எல்லா ஆடி மாதமும் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆடியும் வச்சுருக்காங்க. நேற்றைக்கு வந்து ஃபஸ்ட் நாள் கூட, இன்றைக்கி வந்து உச்சி கூட. நேற்று நைட்டு வந்து நான் லேட்டாக வந்தனால எனக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. அதனால தான் இன்றைக்கி காலையில் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நேற்றைக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து திருவிளக்கு பூஜை வச்சாங்க. அந்த திருவிளக்கு பூஜை நடந்து முடித்ததும் கனியாட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. மகுட ஆட்டம்னு சொல்லுவாங்க. அதை ஆடி முடித்ததும் இந்த பெருமாள் சாமியும் சாஸ்தாவும் தான் ஃபஸ்ட் நாள் வரும். அந்த சாமிக்கு வந்து யாரோ பால் குடம் நேச்ச வச்சுருந்துருக்காங்க. ரெண்டு வீட்டில் இருந்து பால் குடம் கொண்டு வந்தாங்க. சுருள் எடுத்துகிட்டு வந்தாங்க. பால் குடம் வந்தோம். கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா சாமிக்கு பூஜை வச்சாங்க. பூஜை வச்சதும் பெருமாள் சாமி வந்து ஆடிச்சு. சாமி ஆடிட்டு இருக்கவே இங்கே டைமும் ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக வந்ததுனால நம்ம பாப்பா எல்லாருமே தூங்கிட்டாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு சாமி வரும், சாஸ்தா. அந்த சாமிக்கு ஆட்டத்தை வந்து எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் பாதியிலே கிளம்பி வர வேண்டியது வந்துட்டு, ஏன்னா பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டாங்க. அதனால் வந்து எங்களால் அங்கே இருக்க முடியலை. இந்த ஒரு சாமி ஆட்டமும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே இருக்கிறவங்களுக்கு தூங்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு சைடில் கருப்பட்டி காப்பியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஆட்டம் முடிஞ்சதும் கருப்பட்டி காப்பியும் தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த சாமி ஆட்டம் வரது வரைக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நேற்றுக்கு வந்துட்டு அந்த ஒரு சாமி, ரெண்டு சாமி தான் நேற்றுக்கு வரும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உச்சிக்குடலில் இன்றைக்கி வந்து நிறைய சாமி ஆட்டம் வரும். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் நாளைக்கு